இன்றைக்கி எப்படியாவது அவங்ககிட்ட பேசி காரியத்தை முடிச்சிட வேண்டியது தான். ஆமாம், நம்பரை எழுதி வச்சோமே. இங்கே தான் இருக்குது. அப்பாட, நம்பர் எல்லாத்தையும் கரெக்டாக போட்டாச்சு. ரிங் போகுது. எடுத்துட்டாயா? ஹலோ 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 ஹலோ. ஆமாம், யார் பேசுறது? ஆமாம், யார் பேசுறது? என்னது பேசுகிறதெல்லாம் எக்கோ மாதிரி நமக்கு திருப்பி வருது. ஆமாம், யார் பேசுறது? ஆமாம், யார் பேசுறது? காலையிலேயே கஞ்சி காய்ச்சுறாங்களே ஐயா. எப்பா, விளையாடாமல் சொல்லு, யார் பேசுறது? ஏப்பா, விளையாடாமல் சொல்லு, யார் பேசுறது? நம்மக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறானே. எப்பா, நான் தான் பேசுகிறேன், போதுமா? ஏப்பா, நான் தான் பேசுகிறேன், போதுமா? ஆஹா, ரிப்பீட்லேயே பேசி கொள்றானே ஐயா. என் குரலை கேட்டால் நான் யாருன்னு தெரியலையா உனக்கு? என் குரலை கேட்டால் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? ஒருவேளை பக்கத்தில் எதுவும் ஆளுங்க இருக்காங்களோ? இல்லீகல் மேட்ருன்றதுனால ரொம்ப உஷாராக இருக்கான் போல இருக்கு. ஹலோ, நீ யார், எவர், உன் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். நீ யார், என்ன விவரம், உன் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற எல்லாமே எனக்கு தெரியும். மரியாதையா யாருன்னு சொல்லு. எதுக்காக யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறான்? ஒருவேளை முந்திக்கிட்டு நாம் சொல்லி மாட்டிக்கிட்டா வேறு யாராவது இருந்தால் சிக்கலாக போயிடும் ஐயா. லஞ்சம் கொடுக்கறத நாம் வெளியில் சொல்லிவிடுவோன்ட்டு பயப்படுறானோ? சரி, மேட்ருக்கு வருவோம். எப்பா, 2 பேரும் யாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியும். ஆனால் மாட்டிக்க கூடாதுங்கிறதுல 2 பேருமே உஷாராக இருக்கும். அதனால் நீ கேட்ட அந்த 1,00,000 கொடுத்துட்றேன். என் விஷயத்தை சீக்கிரமாக முடிச்சிரு, புரியுதா? இப்படி தேங்காய் உடைச்ச மாதிரி விஷயத்த சொன்னால் தானே என்னன்னு புரியும். நீ அட்ரஸை சொல்லிவிட்டு ஃபோன்லேயே பேசிக்கிட்டு என்னோட ஆளை அனுப்பி வைக்கிறேன். அவங்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிரு. உன் விஷயத்தை நான் கச்சிதமாக முடிச்சிட்றேன். சரிப்பா. அப்பாடா, 1,00,000 தானே போனால் போகுது. அதுக்கப்புறம் பல லட்சங்கள் சம்பாரிச்சிக்கலாம். ஆமாம். ஏப்பா, கடைசி வரைக்கும் பேர் என்னன்னு சொல்லாமையே சமாளிச்சிட்டியே. நீயும் தான் பேர் என்னன்னு சொல்லாமலேயே சமாளிச்சிட்ட. ஆஹா, அவன் அனுப்பின ஆள் வந்துட்டாங்க போல இருக்கு. இப்போ இதில் 1,00,000 இருக்குது. பத்திரம் யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் கொடு. சரிங்க. அப்பாடா, ஒரு வழியாக விஷயம் முடிஞ்சிச்சு. பணம் கொடுத்தாச்சுன்னு சொல்லிடுவோம். அப்பா, நீ அனுப்பிச்ச ஆளுகிட்ட 1,00,000 கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அதான் பணம் கொடுத்தாச்சு. இனிமே அவன் பேரை சொன்னா என்ன சொல்லுவோம். எப்பா முருகேசா, ஒன்றை தான்ப்பா நம்பி இருக்கேன், கைவிட்டுறாதப்பா. என்னது, முருகேசாவா? ஆமாம்ப்பா. சாரி, ராங் நம்பர். என்னது, ராங் நம்பரா? ஆஹா, நம்பரை பார்ப்போம். ஆஹா, 7க்கு பதிலாக 1 போட்டுட்டோம் ஐயா. ஒரே ஒரு நம்பர் தப்பாக போட்டதில்ல 1,00,000 போயிடுச்சு ஐயா. பேரை கேட்டுட்டு அதுக்கப்புறமா பணம் கொடுத்துருக்கணும். அவசரப்பட்டுட்டனே ஐயா. போலீஸுக்கும் ஃபோன் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஐயா. தப்பான வழியில் முயற்சி பண்ணினோம். பணமும் தப்பானவங்கிட்ட போயிடுச்சு ஐயா. ரிப்பீட்டாகவே பேசி நமக்கு ரிவிட் அடிச்சிட்டானே ஐயா. ஆள் யாருன்னு தெரியாமல், பேர் என்னன்னு தெரியாமல் பணத்தை கொடுக்காதீங்க ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.